வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃபிஷ் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். யார் யாருக்கெல்லாம் மீன் பிரியாணி பிடிக்குமோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு தடவை இந்த ஸ்டைலில் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல சதையாக இருக்கிற மீனாக எடுத்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் முள் இல்லாமல் பார்த்துக்குங்க. முள் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் வந்து சீலா மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் இது வஞ்சிர மீன் கூட சொல்லுவாங்க. இந்த மீனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சாலும் சரி, வறுத்தாலும் சரி, எது செஞ்சாலும் இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த பிரியாணி செய்ய எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த மீன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பிரியாணி செஞ்சுருவேன் நான். இப்போ மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நல்லா மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். மசாலா என்னென்ன மசாலா போடுறேன்னு பாருங்கள். தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாதி லெமன் நல்லா புழிஞ்சு சேர்த்துக்குங்க. பாதி லெமன் கரெக்டாக இருக்கும். மஞ்சள் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. கரம் மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோடு சேர்த்து அரைச்சி சேர்க்கக்குள்ள ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மீனில் தடவுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதே சமயம் மசாலாவை நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் மீன் நல்லா அப்ளை பண்ண முடியும். ரொம்ப திக்காக இருந்தால் பண்ண முடியாது. நல்லா லூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மீனில் எல்லாம் தடவி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம மீன்லேயே நல்லா தடவியாச்சு. இப்போ இது எப்படியோ ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் நல்லா ஊறினா தான் மீனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் தான் வறுத்து எடுக்க போகிறேன். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத விட தோசைக்கல்லை வறுக்கக்குள்ளே எண்ணெயே மிச்சமாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிச்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மீனை பொறுமையாக எண்ணெயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும், பார்த்து சேர்த்துக்குங்க. நான் மொத்தமாக ஒரு 5லேருந்து 6 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். மொத்தமாக 6 பீஸ் சேர்த்துக்கிறேன் நான். உடனே மீனை திருப்பி போட்டுறாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போடக்குள்ளே எண்ணெய் அதிகமாக ஊற்றி வறுக்கிறதுனால மேலே படும். இந்த எண்ணெயில் தான் டேஸ்ட்டே இருக்குது. இந்த எண்ணெயில் பிரியாணி செய்யக்குள்ள டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து பொறுமையாக திருப்பி போட்டுக்குங்க. இப்போ என் மேலே லைட்டாக பட்டுடுச்சு. நான் ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், எல்லா மீனும் திருப்பி போட்டாச்சு. இதே போல் ஒரு 2 தடவை நம்ம திருப்பி போட்டு எடுத்தால் போதும். அதிகமாக இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பிரியாணி செய்கிறதுனால 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுறதுக்கப்புறம் மறுபடியும் நான் திருப்பி போடுறேன். பொறுமையாக திருப்பி போடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், எண்ணெய் மேலே தரிக்கும். அதுக்காக தான். நீங்கள் எண்ணெயில் தான் போட்டு வறுக்கணும்னு நினச்சா கூட வறுத்துக்குங்க. எண்ணெய் அதிகமாகும், அதுக்காக தான். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். அவ்வளோதான், நம்மளோட மீன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெலாம் கொஞ்சம் வடிகட்டின மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. எண்ணெய் அதிகமாக இழுக்கவே இல்லை மீன். இதே எண்ணெயில் தான் மீதி இருக்கிற மீனை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ மீன் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பார்த்து போடுங்க. இதே போல் இந்த மீனை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மீனையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போது ஒரு மீன் கூட உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். பிரியாணிக்கு அதுதான் நல்லாயிருக்கும். சாப்பிட்ற மீனையும் எடுத்து சாப்பிட முடியும் நம்ம. அதுக்காக தான் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கங்க. வறுக்கிறது முக்கியம் இதில். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு
ஒரு அகலமான பாத்திரமாக அடிகனமாகவும் எடுத்துக்கங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மீனை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். அந்த தூளோடவே சேர்த்துக்குங்க. அந்த தூள் எல்லாமே தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே மறுபடியும் ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் சேர்க்குறேன் நான். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜாதிப்பத்திரி, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டையை நல்லா உடைச்சாப்போல சேர்த்துக்குங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 30 செகண்ட் வதங்கட்டும். ஒரு 30 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் எப்பவும் பிரியாணிக்கு கட் பண்ணுற போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். மீன் வறுத்த எண்ணெய்ன்றதுனால இந்த கலரில் இருக்குது வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 2 நார்மல் சைஸ் தக்காளியாக எடுத்துக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. போடக்குள்ளே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மொத்தமாக நான் 1 2 ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அந்த கலரில் இருக்குது. இந்த மாதிரி சேர்த்து செய்யக்குள்ள டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் தான் பிரியாணி செய்யக்குள்ள நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனா அடுப்பை குறைச்சி தான் வதக்கி எடுப்பேன். அப்படி வதக்கக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சமமான அளவில் வதங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிறதுக்குள்ளே நம்ம சாப்பாடை வடித்து எடுத்துக்கலாம். சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் 2 படி அரிசி எடுத்திருக்கேன். 2 படி அரிசி 750 கிராம் வருது. அந்த அரிசி இதில் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பாடு வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் உப்பு போட்டதை காட்டல. அரிசி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி எப்போவுமே சாப்பாட்டை ஒரு 50% வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் பிரியாணி செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அரிசி ஒரு 50% வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச காஞ்ச மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. கரம் மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இதுவே போதும், வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கிக்குங்க. அதுக்கு மேலே வதங்க தேவையில்லை. மசாலா ஐட்டம் அதிகமாக வதக்கினீங்கன்னா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ 30 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு மசாலாவும் தயிரும் ஒன்றா வதங்கி வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 6 முந்திரி எடுத்து நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்க்கக்குள்ள தான் ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா பாதாம் கூட சேர்த்துக்குங்க, அதுவும் நல்லாயிருக்கும். மொத்தமாக 6 முந்திரி எடுத்து நல்லா ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து அரைச்சாப்புல சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வெந்துடுச்சு. ஒரு 50% வெந்திருந்தால் போதும்னு சொன்னேன். எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக அரிசி எடுத்து நடுவில்
அமுக்கி பார்க்கணும். 2ஆ உடையிற மாதிரி இருந்தால் கரெக்டான பதம். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை மடித்து எடுத்துக்கலாம். நம்ம முந்திரியை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட புதினா சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் தான் மெயினாக இந்த மீன் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து 1/4 லிட்டர் அளவு தண்ணியில் சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். 250 கிராம் மொத்தம் இது. 1/2 மூடி தேங்காய், 250 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் மறுபடியும் இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நம்ம இதில் சேர்த்துருக்க தண்ணியின் அளவே ஒரு 300லேருந்து 350 கிராம் அளவு தான் இருக்கும். ஏன்னா அரிசி நம்ம வேக வச்சு சேர்க்குறது இந்த அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், கொதி வந்தால் தான் உப்போட அளவு தெரியும். அதனால தான் கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்க்க சொல்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இது லைட்டாக இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணியை தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. லைட்டாக பிரிஞ்சு வந்தாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ தம் போடுறது எப்பவும் போல் இல்லாமல் இதில் இருக்கிற மசாலாவை ஒரு 1/4 வாசி விட்டுட்டு மீதி மசாலாலாம் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த மசாலாவை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம லேயர் பிரியாணி தான் போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு லேயருக்கு மட்டும் மசாலா விட்டுட்டு மீதி எல்லா மசாலாவையும் எடுத்துடலாம் நம்ம. அப்படி போடக்குள்ளே தான் கரெக்டான அளவு எல்லா லேயருக்கும் மசாலா கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் பொறுமையாக பார்த்து எடுத்துக்கங்க. நார்மலாக அப்படியே செய்கிற பிரியாணியை விட இந்த மாதிரி செய்யக்குள்ள பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா மீன், அதில் ஒரு 3 பீஸ் மீனை முதல்ல வச்சுக்கலாம் இந்த மசாலாவோட. இதெல்லாம் செய்யக்குள்ளே அடுப்பு ஆஃபில் இருக்கணும், ஆனில் வச்சிடாதீங்க. மீனை வச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச இப்போ சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம 50% தான் அரிசியை வேக வச்சு எடுத்தோம். அதுவே எப்படி இருக்குது பாருங்கள், 50% கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி 3 லேயருக்கு தேவையான அளவு சாதத்தை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. சாதத்தை சேர்த்துக்கப்புறம் கொஞ்சமாக கேசரி பவுடரை தண்ணியில் கலந்தாப்பில் வச்சுக்கிறேன். அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வேணும்னா கூட விட்டுடலாம். ஆனால் இது போடக்குள்ளே கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்பவும் சேர்க்க மாட்டேன், என் பையனுக்காக சேர்க்குறேன், அவன் கேட்டிருந்ததுனால. கேசரி பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வச்சுருக்க மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் அதுக்கு மேலே வறுத்து வச்ச மீனை சேர்த்துக்கலாம். அதே போல் 3 பீஸ் மீனை சேர்த்துக்கலாம். மறுபடியும் மீனை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வடித்து வச்ச சாதத்தை மறுபடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரவ விட்ட மாதிரி மறுபடியும் நம்ம எடுத்து வச்ச மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக 4 லேயர். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை பிரித்து எடுத்துக்கணும். இந்த லேயருக்கு நான் மீன் வைக்க போகிறதில்ல. மீன் வைக்காமல் மசாலாவை மட்டும் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லா பக்கம் வர்ற மாதிரி சேர்த்துட்டு மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். 2 லேயர் மட்டும் தான் நம்ம ஃபுட் கலர் சேர்க்குறோம். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். ஆரம்பத்தில் எப்போவுமே நெய் சேர்க்கல, கடைசியாக தான் நெய் சேர்க்குறோம் நம்ம. கடைசியாக சேர்க்கக்குள்ள டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு ஒரு பாதி லெமனை புழிஞ்சா போல் சேர்த்துக்கிறேன். கொட்டை இல்லாமல் சேர்த்துக்குங்க. லெமனை சேர்த்ததுக்கப்புறம்
நம்ம வறுத்து வச்ச மீனை மேலே சேர்த்துக்கலாம். மூணு மீன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கடைசியாக கொஞ்சமாக புதினா இலையும் அதே போல் 3 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணா போல் சேர்த்துக்கிறேன். மீன் பிரியாணிக்கு மட்டும் பச்சை மிளகாய் எப்போவுமே கடைசியாக செய்யுங்க. வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்குள்ளே இறங்கி அந்த வாசனை. இப்போ கடைசியாக ஒரு பிளேட்டை போட்டு மூடி இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். தம் வைக்கிறதுக்கு கல்லை நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி தெளித்து நல்லா சத்தம் வர அளவுக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க. ஃப்ரீ ஹீட் பண்ண கல்லுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரியாணி எடுத்து வச்சு வெயிட்டுக்காக குக்கரில் கொஞ்சம் தண்ணியும் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு பூண்டு இடிக்கிற கல்லையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அந்த காற்றெல்லாம் வெளியே போகாது. வெயிட் வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சு ஒரு 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தம் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெயிட் எடுத்து வச்செல்லாம் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கப்பா, வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்க்கக்குள்ளேயே தெரியும் அந்த அரிசிலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே இருக்கிற மீனெல்லாம் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். மீனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே எடுத்து மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்கனாக்கா அப்படியே சர்வ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இப்போ குழந்தைங்களாம் இருக்கிறதுனால அதுங்களுக்கு சாப்பிட தெரியாது. அதனால் நான் எப்போவுமே மீன் பிரியாணி செஞ்சேனாக்கா மீனை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி தான் சர்வ் பண்ணுவேன். நீங்கள் அப்படியே சாப்பிடுவீங்கன்னா கூட அப்படியே சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே இருக்க மீன் எடுத்து வச்சுட்டு இப்போ நடுவில் வச்சோம் இல்லைங்களா, அந்த மீனையும் பொறுமையாக எடுத்துக்கலாம். கவனமாக எடுங்க, மீன் உடஞ்சிராமல். இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளின போல் எடுத்துக்கங்க. பாருங்கள், நடுவில் வச்ச மீனும் தெரியுது. இந்த மாதிரி அரிசி ரொம்ப வேகமாகவும் தள்ளாதீங்க, லைட்டாக தள்ளினா போல் சாதம் இது இல்லாமல் மீனை மட்டும் எடுத்துக்கலாம். இப்படி இப்போ இதே போல் எல்லா மீனையும் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா மீனையும் எடுத்தாச்சு. சாதத்தை எல்லாத்தையும் நம்ம லைட்டாக இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்க, அரிசி உடஞ்சிராமல். இப்போ நம்ம எல்லா மீனையும் எடுத்ததுக்கப்புறம் சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி பிளேட்டுக்கு மாற்ற ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரியாணியை எடுத்து போட்டுக்கலாம் அந்த சூட்டோடவே. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள் மீன் பிரியாணி இந்த ஸ்டைலில். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு மசாலா அப்படியே போட்டு பிசைந்து சாப்பிட பிடிக்குனாக்கா நீங்கள் கண்டிப்பாக அதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நான் எப்போ மீன் பிரியாணி இந்த ஸ்டைலில் தான் கொடுப்பேன் என் பிள்ளைங்களுக்காக. அவங்களுக்கு பிசைந்து சாப்பிட தெரியாது. பிளேட்டுக்கு பிரியாணி மாற்றினதுக்கப்புறம் நம்ம பிரியாணிலேருந்து எடுத்து வச்ச மீன் எல்லா பீஸையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் வீடியோக்காக எல்லா மீனையும் காட்டுறேன். அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மீனையும் வச்சு அழகாக நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். கூடவே 2 முட்டையும் வச்சுக்கலாம். பிரியாணி இருந்தால் முட்டை எல்லாமே எப்படி ரைத்தா வைக்கிறதுக்கு இடம் இல்லாதொட்டி வைக்கலை. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ மீனெல்லாம் ஓரம் எடுத்து வச்சிடலாம். சாதத்தை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சமாக முட்டை, பிரியாணிலேருந்து எடுத்த மீன் எல்லாமே சேர்த்து ஒரு பைட் சாப்பிடக்குள்ளே வந்துச்சு பாருங்கள். டேஸ்ட்டு நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.